Chapter 4 Exercise 4.1 Question number 16க்கான Solution. Question number 16 n இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். Find the value of n. ரெண்டு பார்ட் இருக்கு. First one இதில் ஃபேக்டோரியல்னால் என்னன்னு தெரிஞ்சால் போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, n plus 1 factorial equal to 20 into n minus 1 factorial. இதுலேருந்து n கண்டுபிடிக்கணும். இப்போ எது ஸ்மால் ஃபேக்டோரியல்னால் n minus 1 ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும். ஃபேக்டோரியலில் n ஃபேக்டோரியல்னால் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதோட ஒன்று குறைச்சிக்கலாம். n minus 1 ஃபேக்டோரியலோட ஒரு எண்ணை மல்டிப்ளை பண்ணால் n ஃபேக்டோரியல்னு நமக்கு தெரியும். இதை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எது பிக் ஃபேக்டோரியல் அதை ஸ்மால் ஃபேக்டோரியல் வரைக்கும் கொண்டு வரோம். n plus 1 தான் அதிகமானது. அதை வந்து இதை மாதிரியான வடிவில் எழுதுகிறோம். அப்போ n plus 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், n ஃபேக்டோரியலோட ஒரு n plus 1 மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 20 இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல். மறுபடியும் இன்னும் ஒன்று குறைக்கிறோம். என்ன கிடைக்கும், இன்னொன்று குறைச்சோம்னா n minus 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஒரு n, ஏற்கனவே n plus 1 இருக்குது. ஈக்குவல் டு 20 இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல். n minus 1 ஃபேக்டோரியலை இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். n minus 1 ஃபேக்டோரியலுக்கு n minus 1 ஃபேக்டோரியல் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தோம்னா என்ன இருக்குது, n இன்ட்டு n plus 1 ஈக்குவல் டு 20. இதையும் நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியும் போடலாம், ஃபேக்டரைஸ் பண்ணாமல் இப்படி பிரித்து எழுதியும் போடலாம். எப்படி எழுத போகிறோம், 4 into 5 அடுத்தடுத்த நம்பரை எழுத போகிறோம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் தான். இப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் தான் இங்கே இருக்கும். இப்போது 4 into 5ன்னு எழுதுகிறோம். அடுத்தடுத்த நம்பர். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா n வந்து 4, n plus 1ங்கிறது 5. அப்போ இதுலேருந்து n கண்டுபிடிச்சிடலாம் மிக ஈஸியாக. என்னோட வேல்யூ எவ்வளவு, 4 அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறோம் கம்பேர் பண்ணி. அப்போ ரொம்ப ஈஸியாக இந்த சம்மை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது ஃபஸ்ட்டு சம். அடுத்தது இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/8 ஃபேக்டோரியல் அப்புறம் 1/9 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு n/10 ஃபேக்டோரியல்னா என்னோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயும் என்ன பண்ண போகிறோம், எல்சியம் எடுக்கிறோம். எது ஸ்மால் ஃபேக்டோரியல் அதை அப்படியே வச்சுக்கிறோம். 8 ஃபேக்டோரியல் 1/9 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுகிறோம், 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 எழுதிக்கிறோம். 8 ஃபேக்டோரியலில் 9 மல்டிப்ளை பண்ணால் அடுத்த நம்பர் தான் அது, 9 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஈக்குவல் டு n/10 ஃபேக்டோரியல். இதுக்கு எல்சியம் எடுக்கிறோம். எல்சியம் எடுத்தால் தான் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அதனால் எல்சியம் எடுத்தால் கிடைக்கக்கூடியது 8 ஃபேக்டோரியலும் ஒரு 9ம். இதில் 8 ஃபேக்டோரியல் மட்டும் இருக்குது, 9 இல்லை. அப்போ 9 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதில் ரெண்டுமே இருக்குது, அதனால் 1 ஈக்குவல் டு n/10 ஃபேக்டோரியல். இப்போ 9 plus 1 எவ்வளவு, 10 ஈக்குவல் டு இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். n இன்ட்டு 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9. 10 ஃபேக்டோரியல் இருக்குது டிவைடட் பையில். இந்த 10 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 இன்ட்டு 10 அப்படின்னு எழுதிக்கலாம். 10 ஃபேக்டோரியல்னால் 8 ஃபேக்டோரியல் வரைக்கும் 8 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் 8 ஃபேக்டோரியல், அப்புறம் 9, அப்புறம் 10 எல்லாமே இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணுறோம். 8 ஃபேக்டோரியலுக்கு 8 ஃபேக்டோரியல், 9க்கு 9. இந்த 10 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 10 இன்ட்டு 10 ஈக்குவல் டு n. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோதுன்னா 100 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த சம்மோட ஆன்சர் வந்து ஃபேக்டோரியல் கான்செப்டை வச்சு கண்டுபிடிச்சிடும். முக்கியமானது என்னென்னா, ஒரு ஃபேக்டோரியல் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபேக்டோரியலோட அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த கரண்ட் ஃபேக்டோரியல் நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சம்மில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எக்ஸசைஸில் 16th சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.